விசையாக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி அவர் கையிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேலையை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க, பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, நாங்க உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதன் மூலமாக நீர் எங்களுக்கு பேச வேண்டிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கர்த்தாவை நீர் அங்கீகரித்தருளும் ஐயா. ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கிருபையின் கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். நீரே வழி நடத்தும் ஐயா. எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். யாராவது ஒருவர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-22 வரைக்கும் வந்து வாசிப்போம். ஆதியாகமம் 6:8-22. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கும். அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இப்பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான இஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்பதே. ஆமென். அன்பின் தகப்பனே, இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாவே மகிழப்படட்டும் கர்த்தாவே. ஆழ்த்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இங்கே நாம் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை வாசித்தோம். நமக்கு முன்பாக இருந்த ஒரு உலகம் எப்படியாக அழிக்கப்பட்டு நோவா என்கிற மனிதன், அவனுடைய குடும்பம் மாத்திரம் தேவனுடைய கிருபையினாலே காக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் இங்கே வாசித்து அறிந்தோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் இங்கே பார்ப்போம். 8வது வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் பகுதியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலே ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கடாட்சித்தது எழுதப்பட்டிருக்கிறது அல்லது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல.
ஸோ ஆண்டவருடைய கிருபை இந்த நோவா என்கிறதான இந்த மனிதனுக்கு வந்து கிடைத்தது அன்றைக்கு. அதனால் அந்த மனிதன் வந்து காக்கப்பட்டான் என்பதை பற்றி நாம் வந்து அறிந்தோம். கிருபை என்பதை குறித்து நாம் அதன் தலைப்பிலே நாம் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். கிருபை. ஸோ கிருபை என்றால் என்ன? முதலாவது கிருபை என்று நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஆங்கிலத்திலே அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொல்லுவார்கள். அன்மெரிட்டட் ஃபேவர் என்பதை கிருபை என்று சுருக்கமாக வந்து சொல்லக்கூடும். அதாவது தமிழ்ல கூட வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க விவரித்து, ஒரு 50 மார்க் எடுத்து ஒரு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மதிப்பெண்கள் எடுத்து அவர் ஃபெயில் ஆகி போயிட்டாரு அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. ஆனா அங்கிட்டு இங்கிட்டு வந்து தேர்த்து ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டா இந்த மனுஷன் வந்து பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் மதிப்பெண்கள் வந்து போட்டு அவனுக்கு அதை வந்து பாஸ் மார்க்கை வந்து கொடுத்து அனுப்புறது வந்து அது வந்து ஒரு கிரேஸ், கிருபை. அந்த 5 மதிப்பெண்களுக்கு வந்து அந்த மனிதன் வந்து தகுதியானவன் அல்ல. ஆனா அந்த 5 மதிப்பெண்கள் வந்து இலவசமாக அவனுக்கு போடப்பட்டு அவன் அழிந்து போகாதபடிக்கு, அவன் மேன்மை அடையும்படிக்காக, பாஸ் பண்ணும்படியாக அந்த மாதிரி போடப்பட்டது. ஆனா அதை பற்றி நாம் வந்து சற்று தெளிவாக இன்றைக்கு நாம் வந்து அறிந்து கொள்வோம். கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து. கிருபை, அன்மெரிட்டட் ஃபேவர் என்பது கிருபைக்கு உண்டான ஒரு சிறிய விளக்கம் தான். ஆனால் அதை தாண்டிலும் கிருபை என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான வந்து ஒரு வார்த்தை. இந்த கிருபையிலே அவ்வளவு சாராம்சங்கள் வந்து அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த பகுதியை நான் வந்து ஒரு நாளில் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தான அந்த வேளையிலே இந்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் அவரிடம் வந்து வினவி கொண்டிருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் வந்து அருமையான அர்த்தங்களை வந்து அவர் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். ஸோ அதனுடைய காரியங்களை தான் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ முதலாவது வந்து இந்த மனிதன் நோவா தன்னுடைய கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு வந்து கிருபை கிடைத்தது என்று பார்த்தோம். அதற்கு முன்பாக வந்து பார்க்கிற ஒரு காரியம், முன்னாடி வசனங்களை வாசித்து பார்த்தால், அந்த பூமியிலே வந்து அக்கிரமம் வந்து பெருகினது என்றும், எல்லா மனிதர்களும் வந்து பாவம் செய்து தேவனை வந்து மனஸ்தாபப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அது அவருடைய செய்கையெல்லாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ரொம்ப விசனமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட கடைசி நாட்களிலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? மக்கள் உணர்வில்லாது இருப்பார்கள். ஆண்டவரை பற்றி வந்து பிரசங்கிக்கப்படும், ஆனாலும் அதை கேட்டு ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மனதில்லாது இருப்பார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் வந்து ஆண்டவருக்காகவும் வந்து அவர்கள் பெருகுவார்கள். ஆனால் எப்படியும் இந்த உலகம் எங்கிலும் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷமானது வந்து அறிவிக்கப்படும். அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் வந்து விரைந்து வருவார். ஆனால் இதே இந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட கதிதான் இன்றைக்கு கடைசி நாட்களில் நடக்கவிருக்கிறது. அது நடந்து கொண்டும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை. எப்படி இந்த மனிதன் வந்து காக்கப்பட்டான் என்பதை வந்து நாம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நோவா, அதாவது இந்த கிருபை, அவன் நோவா வந்து தேவனுடைய கண்கள்ல வந்து அவனுக்கு கிருபை கிடைத்ததுனால அவன் அந்த அழிவிலிருந்து வந்து காக்கப்படுகிறான். இதுதான் அதோட முக்கியமான வந்து ஒரு கருத்து. ஸோ கிருபை எப்பவுமே வந்து ஒரு மனிதனை வந்து டெஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்து காக்கும். இதுதான் இதோட கருப்பொருள் இந்த இடத்துல வந்து. ஸோ கிருபை வந்து வெறுமனே ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர் கிடையாது. ஒரு மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு பெட்டகம் கிருபை. அதுதான் வந்து முக்கியமான வந்து ஒரு டெஃபினிஷன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை. நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்போசு. இதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோவாவுக்கு. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நான், என்ன ஆண்டவர், எவ்வளோ மரங்கள் இருக்குமே, ஏன் கொப்பேர் மரம் மட்டும் வந்து செலக்ட் பண்ணப்பட்டது? எவ்வளோ மரங்கள் பேழைகளை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கலாம். கர்த்தர் வந்து நீ அந்த மரத்தை செய்து இந்த மரத்தை செய்ய ஒன்லி, அல்லது இந்த மரத்தை கூட எடுத்துக்கலாம், இல்லை அந்த மரத்தை கூட சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை. அவர் ஒரே ஒரு மரத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, கோஃபர் ட்ரீ, கொப்பேர் மரம். ஸோ இந்த கொப்பேர் மரம் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு வந்து நான் அது எனக்கு எது ஞாபகப்படுத்தினது அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய சமூகத்தில்
இன்னைக்கு அழிவிலிருந்து ஒரு மனிதனை வந்து காப்பதற்கு இன்னைக்கு மற்ற வழிகள் எல்லாமே வந்து சிறந்த வழிகளாக இருக்க முடியாது. அந்த அழிவிலிருந்து ஒரு மனிதனை காக்கணும் அப்படின்னாக்க, அன்றைக்கு நோவாவை வந்து அழிவிலிருந்து காப்பதற்கு அந்த பெட்டகமானது, அந்த பேழையானது கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்டது என்பது எவ்வளவு அதிக நிச்சயமோ, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனையும் அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு பெட்டகம், ஒரு பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிருபை. சோ கண்ட மரத்தினால வந்து அந்த பேழை செஞ்சிட முடியாது. கண்ட வழிகளினால வந்து ரட்சிப்பு வந்து கிடைக்காது. நம் ஒரு மனுஷனுக்கு ஒரே வழி வந்து அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கொப்பேர் மரம், கோஃபர் ட்ரீ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே குறிக்கக்கூடியதான வந்து ஒன்று. பேழையில வந்து அறைகளை உண்டு பண்ணும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாரு. ஒரு பேழையில வந்து பலதரப்பட்ட வந்து அறைகள் இந்த இடத்துல உண்டு. ஒவ்வொரு பர்பஸை வந்து மீட் பண்றதுக்கு பல ரூம்ஸ் வந்து இந்த பேழையில வந்து செய்யப்பட்டது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பேழையில வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் அறைகள். ஒரு அறைகள் வந்து சிறிய அறையா இருக்கலாம், பெரிய அறைகளா இருக்கலாம், அல்லது வசதிக்கு தக்கன வந்து வேற விதத்துல வந்து ஒரு டிசைன் பண்ணப்பட்ட வந்து அறையாக இருக்கலாம். ஸோ இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்ட பொழுது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா வந்து, அப்பா ஒரே ஒரு பேழை தான், ஆனா அதுல வந்து பல ரூம்ஸ் வந்து இருந்ததுக்கு காரணம் பல டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்டை வந்து அவங்க வந்து பெற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு பல டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் வந்து அந்தந்த ரூம்ஸ் வந்து சால்வ் பண்ணது. அதே போல வந்து அந்த பேழை வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த பேழைக்குள்ளால எப்படி வந்து ரூம்ஸ் பல ரூம்ஸ் வந்து இருந்ததோ, அது பல பெனிஃபிட்டை வந்து அவங்களுக்கு வந்து தந்ததோ, அதே போல இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த ஒரு நாமம் எல்லா விதமான பெனிஃபிட்டையும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தரக்கூடியதாக இருக்கிறது. பூமியில வேற எந்த ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஒரே ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமே வந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துல தான் என்ன கிடைக்குது? ஃபர்கிவ்னஸ். ஸோ அந்த நாமத்துல தான் வந்து என்ன கிடைக்குது? விக்டரி அகென்ஸ்ட் ஈவில் ஃபோர்ஸஸ். அந்த நாமத்துல தான் என்ன கிடைக்குது? ஹீலிங் கிடைக்குது. ஸோ அந்த நாமத்துல வரக்கூடிய ப்ராஸ்பரிட்டி ஒருத்தனுக்கு வந்து ஆசீர்வாதம். ஸோ அந்த நாமத்துல அவனுக்கு வந்து எல்லாமே. ஸோ ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு நாமம், அந்த ஒரு நாமத்துல பலதரப்பட்ட வந்து ஆசீர்வாதங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆசீர்வாதங்கள். புதிய ஏற்பாட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னாக்க தெரியும், ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நாமும் வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து பண்றோம். யார் நாமத்துல பண்றோம்? இயேசு கிறிஸ்து நாமத்துல. இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்து பிணியாளிகளை சுகப்படுத்துறோம், பிசாசுகளை துரத்துகின்றோம், இன்னும் பலதரப்பட்ட வந்து ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக்கொள்கிறோம். அன்னைக்கும் கூட வந்து இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார், நோய்களை குணமாக்கினார், பலதரப்பட்ட வந்து அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் சொன்ன காரியம் இந்த புத்தகத்துல வந்து எழுதப்படும் என்றால் அது கொல்லாது அப்படின்ட்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் எந்த நாமத்துல வந்து துரத்தினார்? அவர் எந்த நாமத்திலுமே வந்து துரத்தல. ஏன்னா அந்த நாமமே வந்து முன்பாக நின்ற பொழுது அந்த காரியங்கள் அந்த நாமத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ஆகையினாலே பலதரப்பட்ட நாமங்கள் வந்து ஒண்ணு செய்ய முடியாது. ஒரே ஒரு நாமம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். பல அறைகள் இருந்தது, ஆனா அந்த பல அறைகள் பலவிதமான வந்து பெனிஃபிட். ஸோ இன்னைக்கு ஃபர்கிவ்னஸ், விக்டரி அகேன்ஸ்ட் so many things, விக்டரி அகேன்ஸ்ட் டார்க்னஸ், விக்டரி அகேன்ஸ்ட் ஈவில் ஃபோர்ஸஸ், ஹீலிங், இதெல்லாம் வந்து அந்த ஒரு நாமத்துல வந்து இந்த பலதரப்பட்ட ஆசீர்வாதங்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூம்ஸ்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளஸிங்ஸ். ஸோ இந்த பல பிளஸிங்ஸ் வந்து ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாரு ஒரு நாமத்துல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு வந்து மகிமை உண்டாவதாக. கிருபை. அடுத்ததாக வந்து கீழ்பூசு, உள்ளும் புறவுமாக கீழ்பூசு, பிச்சு கொண்டு வந்து அது பூசணும். ஸோ இப்போ அந்த பேழைகள் நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க, சீரியஸா கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. அந்த பேழை வந்து உண்டாக்கும் பொழுது ஒவ்வொரு பலகைகளையும் வந்து சேர்த்து 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 ஆணி அடிக்கிற இடத்துல ஆணி அடிச்சு, அது முக்கியமா அந்த கடைசியில வந்து அதை கீழ்பூச சொல்றாரு. அது எப்படி? உள்ளும் புறமும் கீழ்பூசப்பட்டிருக்க வேண்டும் அந்த பேழை. ஸோ என்ன அது கீழ்பூசு அப்படின்னாக்கா வந்து வாட்டர் வந்து என்ட்ராயிடக்கூடாது உள்ள. ஸோ ஏன்னா இது வந்து பெரிய அழிவு வர பொழுது பிளட்ல வந்து இந்த பேழையானது வந்து மிதக்க வேண்டும்.
அப்ப வாட்டர் வந்து ஒரு டிராப் கூட வந்து உள்ள போய் பேழையை வந்து நாசப்படுத்திடக்கூடாது. அதுக்காக வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வந்து கீழ் பூசப்படணும், எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணணும். ஸோ அப்போ ஆண்டவரே இந்த சீல் பண்ணக்கூடிய காரியம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கப்படும் பொழுது, ஸோ உள்ளும் புறமும் நாம் வந்து கீழ்பூசப்பட்டவர்களாக வந்து இருக்க வேண்டும். கீழ்பூச்சு எதை காண்பிக்கிறது அப்படி என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவினாலும் நாம் உள்ளும் புறமும் கீழ்பூச பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லக்கூடிய காரியம், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து தப்புவதற்கு இந்த 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தருடைய ரத்தத்தினாலே நாம் வந்து கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறதா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கர்த்தருடைய ரத்தம், ஸோ பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம மேல இருக்கணும். அது வெளிப்பூச்சு. ஸோ அந்த ரட்சிப்பு வந்து இருக்கும் நமக்கு வெளியே. அப்புறம் உள்ள இன்சைடு உள்பூச்சி எது அப்படின்னாக்க அந்த இன்சைடு ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அந்த சால்வேஷன் பெற்ற உடனே நம்மளோடு கூட வந்து நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர். 2 காரியமும் நாம் தேவனுக்குள்ள ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவில் இருக்க வேண்டும். 2வது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். இப்படி இந்த 2 காரியங்களினாலே நாம் வந்து உள்ளும் புறமும் வந்து கீழ்பூச பண்ணப்பட்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் அழிவு, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பாவ காரியங்களுடைய தன்மைகள் நம்மளை வந்து உட்புகுந்து விடாதபடிக்கு இந்த 2 காரியங்களுமே நம்மை வந்து காப்பதாக இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஸோ இந்த 2 காரியங்களினாலே இன்றைக்கு நாம் வந்து கீழ்பூச பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடையே வந்து எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக. அப்புறம் பாருங்க, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழ நீளமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க என்னத்தை குறிக்குது அப்படின்னாக்க, இந்த பேழை வந்து செய்யும் பொழுது வந்து ஒவ்வொரு பலகைகளும் வந்து எவ்வளவு நீளத்துல இருக்கணும், எவ்வளவு அகலத்துல இருக்கணும், இவ்வளவு அகலத்துல இருக்கணும், இவ்வளவு நீளத்துல இருக்கணும் அப்படின்றத எக்ஸாக்டா வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இது எதை காட்டுக்குது அப்படின்னாக்க, இந்த டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் வுட், டிஃப்ரெண்ட் சைஸ், பலதரப்பட்ட வந்து நீளம் அகலம் உள்ள அந்த பேழையின் விதங்கள் எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்க, பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த அப்படி நமக்கு வந்து கர்த்தருடைய கிருபை வந்து தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்படி ஆண்டவருடைய கிருபை வந்து நமக்கு தேவையா இருக்கிறது. இன்னும் அதிகமாக நம்ம எடுத்து செல்வோம் என்றால், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து அந்த கிருபை வந்து வித்தியாசப்படுது. ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கிருபை இருந்தாலே போதும், இன்னொருத்தருக்கு வந்து அதிகமான கிருபைகள் வந்து தேவைப்படும் அதே விஷயத்துக்கு. ஸோ இப்படி வந்து கிருபையினுடைய அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்த கிருபையின் அளவு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்தாப்படி, ஒவ்வொருடைய அந்த ஆளுடைய பிரச்சனைக்கு தகுந்தாப்படி, ஒவ்வொரு அந்தந்த ஆட்களுடைய அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்படி தேவனுடைய கிருபையின் அளவுகள் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை இந்த இடத்துல வந்து காட்டுகிறது. அதனாலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை வந்து ஆண்டவர் முன்பாக வந்து நாம் கண்டறியப்படும் பொழுது அதனுடைய காரியங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு, அதனுடைய இருக்கக்கூடிய அந்த குறைவுகளை அகற்றுவதற்கு, அந்த நீள உயரங்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய அளவில்லாத அந்த கிருபையை நாம் வந்து நாடி நிற்க வேண்டும் என்பதை இந்த காரியமானது நமக்கு வந்து காண்பிக்கிறது. அடுத்ததாக நாம் வந்து பார்ப்போம் என்றால் 6வது அதிகாரம் 16வது வசனம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முள தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்துல வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஸோ இங்க வந்து முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா வந்து ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்து டோரை பத்தி சொல்றாரு. நான் நினைச்சேன், நான் வந்து அதாவது இவ்வளோ பெரிய பேழை, எவ்வளோ அனிமல்ஸ் வரப்பொழுது போகுது, பறவைகள் வரப்போகுது, அப்புறம் வந்து இவங்க குடும்பங்கள் இருக்க போகிறது,
எவ்வளவு பெரிய பேழை இது. ஆனா இந்த பேழைக்கு வந்து ஏன் ஒரே ஒரு கதவு தான் வச்சாரு? இன்னும் 2-3 கதவு எல்லாம் வச்சிருந்துக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா அந்த பேழைக்கு அப்படின்ட்டு வந்து யோசனை பண்ணேன். ஆனா வந்து ஆண்டவர் வந்து ஒரே ஒரு பேழையை தான் வந்து வச்சிருக்கிறார், கிருபை. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த டோர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த வாயில். அகைன் இந்த வாயில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் இந்த வாயில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. யோவான் 14ஆம் அதிகாரம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஸோ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்து சொல்லியிருந்திருப்பார் என்றால், நானும் ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அவர் அப்படி சொல்லல. ஐ ஆம் த வே. இன்னும் பல வழிகள் இருந்துச்சுனாக்க நானும் ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை வந்து மற்றவர் நினைத்து கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி அல்ல, இயேசு கிறிஸ்துவே வழி. அந்த பேழைக்கு வந்து ஒரே ஒரு வழி தான், ஒரே ஒரு டோர் தான். அது வந்து கர்த்தராக வந்து இயேசு கிறிஸ்து அந்த டோர். ஸோ பல டோர்கள் எல்லாம் கிடையாது. வந்து ஒரே ஒரு கொஃபேர் மரம் தான், பல மரங்கள் கிடையாது. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோவான் 14:6 வந்து அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வந்து அங்கே திருவுளம் பற்றுகிறார். 17வது வசனத்தில் பார்க்கிறோம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும். இடத்துல பார்க்கிறோம் 17வது வசனத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட். ஃப்ளட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய காரியம் வந்து என்னன்னா ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜலப்பிரளயம்ன்றது வந்து ஆண்டவர் அன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் நான் முன்பு சொன்னது போல அவ்வளவு பாவத்தில் அக்கிரமத்திலும் இருந்தார்கள். அவர்களை வந்து ஆண்டவர் வந்து தண்டிக்கத்தக்கதாக ஆண்டவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வர்றார். நீ பாவத்துல இருந்த அக்கிரமத்துல இருந்த உடனே வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து உடனெல்லாம் கொண்டு வரல. கிட்டத்தட்ட வந்து 100 வருடங்களுக்கு மேலாக வந்து நோவா அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்கிறார். மக்கள் மனம் திரும்பும்படியாக இரவு பகலாக அவர் இந்த பேழையும் செய்து கொண்டே பலருக்கும் அவர் அங்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் மனம் திரும்பின பாடல. இண்டீட் நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய பேழையை வந்து இந்த குடும்பம் மாத்திரம் செய்திருக்க முடியாது. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இருந்தும் அவர்களால் அங்கே என்ன பண்ண முடியவில்லை? நோவா சொன்னதை விசுவாசிக்க முடியவில்லை. கடைசியில அந்த ஃப்ளட், அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர்களை ஆக்கிவிட்டது. அதற்கு யாரு பொறுப்பு? அவர்கள் தான் பொறுப்பு. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு நாளிலே ஒரு சிறுவன் ஒரு அறையிலே இருந்த பொழுது, ஒரு வீட்டில் இருந்த பொழுது யாரும் அந்த இடத்துல இல்லை. அப்பொழுது அந்த வீடானது வந்து தீயிலே மாட்டிக்கொண்டு விட்டது. இந்த சிறுவனால் வருவதற்கு முடியாதபடிக்கு அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியே இந்த சம்பவத்தை பார்த்ததான ஒரு இளம் வாலிபன் பார்க்கிறான், ஒரு சிறுவன் உள்ளே போராடி கொண்டிருக்கிறதை. இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சிறுவனை அவன் காப்பாற்றி விடுகிறான். தன்னுடைய உயிரையும் துச்சம் என்று மதித்து அந்த தீப்பிடித்து எரிந்துதான் அந்த வீட்டுக்குள்ளாக அவன் சென்று இந்த சிறுவனை காப்பாற்றி விடுகிறான். அந்த சிறுவன் அவருக்கு நன்றி சொல்லுகிறான். நல்ல விவரம் அறிந்த சிறுவன். அவனை பற்றி அந்த காப்பாற்றின ஆள் யார் என்பதையும் அந்த சிறுவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். பல வருடங்கள் கழிந்து போகிறது. எவ்வளவு வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறுகிறது. ஒரு நாள் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று நடக்குது. அப்போ ஒரு இளம் வாலிபன் அந்த கோர்ட்ல நின்று நிற்கிறான். அவனை அந்த ஜட்ஜு பார்க்கிறார். பார்த்தவுடன் அவனுடைய தண்டனை என்னவென்பதை வந்து அவனுக்கு சொல்லுகிறார். நீ இவ்வாறாக ஒரு கொலையை செய்து விட்டாய் அல்லவா, அதனால் இந்த சட்டத்தின்படியாக நான் உனக்கு மரண தண்டனை நான் விதிக்கிறேன். அப்போது அவன் கதறுகிறான், ஐயோ என் எஜமானனே, நீர் என்னை அறியவில்லையா?
என்னை தெரியவில்லையா உமக்கு? நீர்தானே நான் அந்த பையன், நீர்தானே என்னை காப்பாற்றினீர். நான் சிறுவனாய் இருக்கும் பொழுது, அந்த வீடு அன்றைக்கு பற்றி எரியும் பொழுது என்னை நீர் வந்து காப்பாற்றினீர் அல்லவா? அந்த வயதான அந்த ஜட்ஜு சொன்னார், என் மகனே, நான் அன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜா வரல, நான் அன்னைக்கு வந்து ஒரு ரட்சகரா உனக்கு வந்து உன் உயிரை அன்றைக்கு நான் காப்பாற்றினேன். ஆனால் இன்றைக்கோ நீ என் முன்பாக வந்து நிற்கிற. ஆனா இன்றைக்கு நான் உன்னுடைய ரட்சகராக இல்லை, அதே ஆள் தான். ஆனா நான் இன்றைக்கு உனக்கு ஜட்ஜா வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ரிக்வெஸ்ட் அவரால் ஏற்க முடியவில்லை. அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியதான இந்த காலகட்டங்களிலே அவரை அண்டிக் கொள்ளுவது பாக்கியம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடனே தங்குவான். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருந்து நாம் ஒருபோதும் வெளியேற துணிந்து விடக்கூடாது. அவருடைய அந்த கிருபைக்குள்ளே, அவருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் காக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் அன்புள்ளவர், ரட்சிக்க கிருபை நிறைந்தவர். அதே சமயம் அவருடைய இன்னொரு பக்கம் அவர் ஜட்ஜாகவும் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இந்த உலகத்தை சீக்கிரமாக நியாயம் தீர்க்க போக அவர் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக தப்பி பிழைப்பதற்கு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல நாம் நிற்க துணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளையாக நாம் வந்து மாற வேண்டும். அவருடைய ரட்சிப்பை நாம் வந்து அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த காரியங்கள் வந்து காண்பிக்கிறது. அன்றைக்கு நோவாவுடைய நாட்களில் இருந்த அந்த மக்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடையாது. ஆனால் இந்த மனிதனுக்கு தான் வந்து அந்த ரட்சிப்பு. எப்படி இந்த ரட்சிப்பு வந்து உண்டானது? இந்த மனிதனுக்கு வரக்கூடிய வசனங்கள்ல வந்து பார்ப்போம். இந்த அழிவிலிருந்து ஒரு மனிதனை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த ஃப்ளட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து உங்களை என்னையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகம் கர்த்தராகிய வந்து இயேசு கிறிஸ்து கிருபை. அவருடைய கிருபை நமக்கு வந்து இன்றைக்கு வந்து தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனத்தை நான் வந்து வாசிக்கிறேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். பாருங்க, ஆண்டவர் இந்த மனிதனோட கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணுகிறார். அக்ரிமெண்ட் என்பது ரெண்டு ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு டீல், 2 பர்சன்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு டீல். காட் சைட்ல இருந்து என்ன ஒரு அக்ரிமெண்ட்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வந்து தருகிறார். மேன் சைட்ல இருந்து அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவர் கொடுத்த அந்த வார்த்தையை கேட்டு அதன்படியாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 99ஆம் வயதுல வந்து நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொன்னார் ஆண்டவர். 99ஆம் வயதுல ஆண்டவர் வந்து ஆபிரகாம் பார்த்து அப்படி சொல்லியிருப்பார் என்றால், நீங்கள் நானும் வந்து ஏமாத்துறோம். ஆகினாலே இன்றைய காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட போற்றக்கூடிய அந்த அக்ரிமெண்டின் பிரகாரம் வந்து நாம் வந்து நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த அளவாக போற்றி பாதுகாக்கின்றோம்? அந்த உடன்படிக்கையை, அந்த வழியாக அவர் நமக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நாம் எந்த அளவாய் நாம் வந்து மதிக்கின்றோம்? நாம் அதன்படியாக செய்கிறோமா? அதுல எத்தனை குறைவுகள் ஏற்பட்டிருக்கிறது? எவ்வளவு நமக்கு வந்து மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது? எத்தனை காரியங்கள் நாம் இன்னும் சீர்படுத்த வேண்டும்? மனம் திரும்பிட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் திரும்ப அதை செய்கிறோமா? அப்படி திரும்ப செய்கிறோம் என்றால் அதுல உண்மையான மனம் திரும்புதல் காணப்படுகிறதா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அந்த கவர்னன்ட்டை மீறுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட குறைவுகள் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கும் என்றால் நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல சென்று நாம் வந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை வந்து செய்வார். 19வது வசனம், சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும்
வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இந்த பேழைக்குள்ளால வரணும்னு சொல்றாரு. எப்ப உன் குடும்பம் மத்தனும் கிடையாது, பறவைகள், மிருகங்கள், மற்ற ஜாதியான பிராணிகள் இதெல்லாம் ஜோடி ஜோடியா உள்ள வரணும் அப்படின்றாரு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நாம மாத்திரம் அல்ல, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தருடைய இந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவர்கள் ஒரு வேளை டிஃப்ரெண்ட் கலரா இருக்கலாம், பல நிறத்தவர்களாக இருக்கலாம், பல மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கேஸ்ட்ல இருந்து இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எத்தினிசிட்டில இருந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் அங்க வரலாம். இன்றைக்கு ஜாதியை பத்தி பேசுறவங்க பரலோகம் பரலோகத்துல பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அங்க நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க சொல்ல முடியுமா? அங்க பலதரப்பட்ட சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த ஆட்கள் வருவாங்க. பலதரப்பட்ட ஆட்கள் வரக்கூடிய ஒரே இடம் தேவனுடைய கிருபையாகிய அந்த பேழை, அந்த கிருபையாகிய அந்த பெட்டகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் மாத்திரம் சேவ் பண்ணப்பட்டாது. இப்படி நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அது யாராக இருக்கலாம், பிறந்தவர்களோ, தாழ்ந்தவர்களோ, கருப்பர்களோ, வெள்ளையர்களோ, அல்லது பல மொழி பேசுகின்ற மக்களோ, இவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி விட்டு நம்ம குரூப்லயே நம்ம இருந்து பழகிட்டோம். அடுத்த குரூப்புக்கு போய் மக்களை சந்திச்சு பேசி ஆண்டரை சொல்லணும்னாக்கா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஐயோ, அவங்க லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கு, அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ் ஒரு மாதிரி இருக்குது, அவங்ககிட்ட எல்லாம் போய் எப்படி சொல்றது? இந்தியாவில போனா அங்க போய் இவங்க குரூப்ல போய் நம்ம எப்படி பேசுறது? அந்த இடத்துக்கு போய் நான் எப்படி கால் வைக்கிறது? சுவிசேஷன் சொல்றதுக்கு போகவே முடியாது, எனக்கு கால் வைக்க முடியாது. மழை பெஞ்சா சகஜமா இருக்கும், தண்ணியா இருக்கும். அப்படி நம்ம இன்றைக்கு வெறுத்து ஒதுக்குறோமா? அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் யாருமே வெறுக்கவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அதையெல்லாம் பார்க்காதபடிக்கு இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக நாம் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கு ஆண்டோடைய கிருபைக்குள் அனைவரும் கடந்து வரத்தக்கதாக ஒர்க் பண்ணணும். அதுதான் இந்த காரியம் நமக்கு காண்பிக்குது. ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசித்தோம். நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்ததுனாலதான் அவன் குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. அவனுடைய மக்கள், மனைவி எல்லாருமே பாதுகாக்கப்பட்டாங்க. ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தரக்கூடிய அந்த கிருபை ஒரு முழு குடும்பத்தையுமே பாதுகாக்கும். அதுதான் இங்க தாற்பயம். நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுல ஆண்டவர் ஒருத்தரை தான் தொடுவாரு. அதன் பிற்பாடுதான் அவங்க ஜெபம் பண்ணி தான் அந்த அடுத்தவங்க எல்லாம் கொண்டு வரணும். ஸோ நம்முடைய வாழ்க்கை முதலாவது யார் அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க ஜெபம் பண்றதுலதான் மற்றவங்க எல்லாருமே வருவாங்க. நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே ஒருத்தர் ஆண்டவர் தொடும் பொழுது அந்த முழு குடும்பமே காக்கப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய கிருபை அந்த முழு குடும்பத்தையுமே பாதுகாக்கும். ஸோ கிருபை என்பது ஒரு மனிதனை டெஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக இருக்கிறது. 21வது வசனம், உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள் முடிய நீ பேழையில் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் எதை காண்பிக்குது அப்படின்னாக்க, இந்த போஜன பதார்த்தோட சோர்ஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் தான். போஜன பதார்த்தோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட், நம்மளோட லைஃபுக்கும் சரி, மற்றவங்களோட லைஃபுக்கும் சரி. ஸோ இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளுடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு போஜன பதார்த்தமாக. இதை நம்மிடத்துல எந்த அளவுக்காக நம்மிடத்துல சேர்த்து வைத்துக் கொள்கிறோம், எந்த அளவு அதை பேணி காப்பதிலே நாம் நாட்டம் செலுத்துகிறோம்.
அது உன்னிடத்திலே வைத்துக்கொள், உன்னிடத்துல வைத்துக்கொள். இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னாக்க நம்மளால நிலைநிற்கவே முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மளை எல்லா நேரத்திலும் பாதுகாக்கிறது. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அந்த வார்த்தை நம்மிடத்துல சேர்த்து வைத்துக் கொண்டால் மாத்திரமே நம்மால் அதை செய்ய முடியும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தையினால நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இன்னர் அது நமக்கு நரிஷ்மெண்டா மாறும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனது இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அந்த வார்த்தை வரும் பொழுது அதுக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ஏன் அப்படின்னாக்க அந்த வார்த்தைகள் நமக்கு உணவாக செயல்படவில்லை என்றால், அது உணவாக ஒரு உணவு எப்படி செய்யும்? உள்ளுக்குள்ள போய் உடல்ல டைஜஸ்ட் ஆகி அது செரிச்சு அது உடலோடு உடலாக அப்படியே ஒன்றித்து விடும். உடல் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. சேம் வே கர்த்தருடைய அந்த வார்த்தையை நாம் புசிக்கின்றதான அந்த வேளையிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள அசிமுலேட் ஆகி டைஜஸ்ட் ஆகி பிரேக் டவுன் ஆகி உள்ள ஒவ்வொரு வார்த்தைகள் நமக்குள்ள போய் நம்முடைய அந்த இன்னர் மேனுடைய ஸ்ட்ரென்த்தை அது பலப்படுத்தும். அதான் அது தாற்பயம். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அவன் அப்படியே செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிருபை என்பது வெறுமனே ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர் மாத்திரம் அல்ல. இந்த கிருபை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக விளங்குகிறது. இந்த கிருபை ஒரு மனிதனை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பெட்டகம். இந்த கிருபையானது எப்படி அந்த கோஃபர் ட்ரீல தான் பண்ணப்பட்டது அந்த பேழை. இந்த கிருபை ஆகிய பெட்டகமும் ஒரே ஒரு ஆளால தான் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னைக்கு. சோ அது யார் அப்படின்னாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ கிருபை வேற எதுவுமே கிடையாது. கிருபை இதோ ஒரு மெரிட், ஒரு ஃபேவர் அப்படின்றலாம் இல்ல. இது அதையும் தாண்டி கிருபை அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு பெட்டகம் என்பது அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அதையும் தாண்டி அதுக்கும் இன்னும் ஆழமாக சென்று பார்க்கும் பொழுது இந்த கிருபையே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒவ்வொரு தடையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பிராபலத்தினால என்னால சகிக்க முடியவில்லை கர்த்தாவே, எனக்கு உம்முடைய கிருபை தாரும் என்று நாம் வேண்டுமோம் என்றால் அதனுடைய காரியம் என்ன? கிருபை என்பது ஒரு பொருள் அல்ல. இந்த கிருபை வச்சுக்க அப்படின்ட்டு கொடுக்கறதுக்கு. கிருபை என்பது ஏதோ ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபேவர் கிடையாது. இந்த கிருபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை என்பது ஒரு ஆழ்பதம் உள்ளது, ஒரு ஆழ்தன்மை உடையது கிருபை. இந்த வேற இனிமேட்டு யாராச்சும் கிருபைன்னா என்னன்னு கேட்டாங்கன்னாக்கா ஜஸ்ட் அன்மெரிட்டட் ஃபேவர் மாத்திரம் சொல்லாதீங்க. அதையும் தாண்டி கிருபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது என்னத்தை கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு உங்களுடைய திருக்குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். கிருபை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது எதை கேட்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை கொடுங்கன்னு கேட்கிறோம். உண்மை கொடுங்க ஆண்டவரே, உண்மை கொடுங்க. பிகாஸ் இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரே என்னால முடியாது, அது உம்மால் தான் முடியும். ஒரு கிருபை கொடுங்க, இதை நான் சகிச்சு நான் போகணும்னாக்க நான் இல்ல ஆண்டவரே, நீர் தான் அதை செய்யணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனுஷையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கும் பொழுது நீங்களும் நான் அந்த இடத்துல செத்து விடுகிறோம். நமக்குள் பிழைத்திருக்கிறது ஆண்டவர், நமக்குள் பிழைத்திருக்கிறது அவருடைய கிருபை, நம்மை பாதுகாப்பது அவருடைய கிருபை. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, அழிவுல ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெட்டகம், ஒரு பேழை அன்றைக்கு நோவாவுக்கு கிடைத்தது என்றால் அந்த பேழை வேற எதுவும் கிடையாது. அந்த பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி உண்டு என்பதை பார்த்து மாத்திரம் நாம் முடித்து விடலாம். எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வந்துவிட முடியாது. எல்லாரும் இந்த பேழைக்குள் வருவதற்காக அழைக்கப்பட்டார்கள். நோவாவின் காலத்திலே அநேக மக்களிடத்திலே, எல்லா மக்களிடத்திலே ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்பாகவே
ஆண்டவரை பற்றி பிரசங்கம் செய்தான் நோவா 100 வருடங்களுக்கு மேலாக. எல்லாருக்கும் இன்றைக்கு இந்த கிருபைக்குள் வருவதற்கு அழைப்பு உண்டு. ஆனாலும் இந்த கிருபைக்குள்ள என்ட்ராவதற்கு யாருக்கு எலிஜிபிலிட்டி உண்டு? ஆல் ஆர் இன்வைட்டட், பட் ஹூ ஆர் எலிஜிபிள்? அது ரொம்ப ஒன்று இன்றைக்கு முக்கியம். 7ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீதிமானாக கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் இன்றைக்கு நீதிமானோ அவன் மாத்திரம்தான் அந்த கிருபைக்குள்ளால பிரவேசிக்க முடியும். சும்மா யாரும் பிரவேசிக்கவே முடியாது. இன்னைக்கு நீ நான் நீதிமான இருந்தா மாத்திரம்தான் பிரவேசிக்கலாம். உடனே ஒன்று தோன்றுமே நமக்கு இருதயத்துல, நீதிமான். நான் ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நீதிமானாக்கா நல்ல காரியம் செய்யறவன் தான் நீதிமான் கிடையாது. அதாவது நீதியான காரியங்களை செய்யறவன் தான் நீதிமான். எனக்கு அருமையான சகோதரர்களே, நல்ல காரியங்களை செய்வது நல்லது. நல்ல காரியங்களை எல்லாருமே செய்கிறார்கள். உங்களை என்னையும் காட்டிலும் இன்றைக்கு மற்ற மதத்தவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை புறக்கணிக்கிற ஜனங்கள், உண்மையான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற ஜனங்கள், ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நீதியின் வழிகளிலே அதிகம் நிற்கிறார்கள். லஞ்சம் வாங்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சரியாக நீதி செலுத்துகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் பலதரப்பட்ட நீதியிலே உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் சரியா நூல் பிடித்த அளவுக்கு பாவம் செய்யாதபடிக்கு நிற்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆமா, நியாயப்பிரமாணத்தின்படியாக நடந்த மக்கள் அநேகர் உண்டு அந்த காலத்திலும் கூட. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் அவர்கள் ரட்சித்ததா? இன்றைக்கும் அந்த நீதியில நடக்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. அப்ப அந்த நீதி அவர்கள் ரட்சிக்குமா? அப்ப என்ன அந்த நீதி 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 என்பது என்ன? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதியாக கண்டேன். அப்ப கர்த்தர் சொல்ற நீதி என்னங்க? அந்த நீதி இருந்தா தான் நம்ம பேழைக்கு போக முடியும்னாக்கா அந்த நீதி என்ன? நான் நினைச்ச நல்லது செஞ்சாதான் நீதி. கர்த்தருடைய சமூகத்துல நீ நானும் செய்யற நல்லது எல்லாமே கந்தலும் குப்பைமானவைகள். ஆமே, கர்த்தர் சொல்ற நீதி என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த நீதியைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த நீதி யார் இடத்துல இருக்குதோ அவன் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கலாம். அப்படி பிரவேசிக்கிறவனை கர்த்தர் அந்த இடத்துல காக்கிறார். எந்த அழிவு நேர்ந்தாலும் அது அவனை மேற்கொள்ளுவதில்லை. அவன் அந்த பேழைக்குள், அந்த கிருபையின் பெட்டகத்திலே பாதுகாக்கப்படுகிறான். அது என்ன நீதி? அது திருப்புவம் நம்முடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு. ஆதியாகமம் 15:6வது வசனத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? நீதி என்றால் என்ன? கர்த்தரை விசுவாசிக்கிறது. சோ கர்த்தரை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, தேவனை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று எவன் விசுவாசிக்கிறானோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார், என் பாவத்திற்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், என் பாவத்தை அவர் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார், அவர் மீது என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன், அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார். என்னுடைய சுய நீதி என்னை காப்பது கடினம். ஆனால் எல்லா நீதியையும் ஒரு சேர பெற்றவர் என் தேவன். அவருடைய நீதியின் சால்வை, அவருடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என் மீது விழும் பொழுது, அவருடைய நீதியின் வஸ்திரம் என் மீது விழும் பொழுது என்னுடைய எல்லா குற்றங்களும் அங்கே மறைக்கப்படுகிறது. அவருடைய நீதி வெளிப்படுகிறது. ஏன்னா அவருடைய நீதி தான் ரொம்ப பெர்ஃபெக்ட். என் நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமானது. என் நீதி தேவனுக்கு முன்பாக செல்லாது. நான் செய்யற ஒரு நன்மையான காரியம் மற்றவனுக்கு அது கெடுதலா கூட இருக்கலாம். நான் நினைச்சுக்கிட்டு இருப்ப அது நன்மையான காரியம் சொல்லிட்டு. சோ நீதியானது எது? நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் இல்ல. அதுக்கிட்ட நான் நன்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. கர்த்தராகி எந்த ஒரு மனிதனுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கிறவனாக
இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை அந்த அளவுக்கு நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இங்கே விசுவாசத்திலே குறைவுபட்ட அந்த மனிதனாகிய ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்ததினால் அவன் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இன்றைக்கு கர்த்தரை யார் விசுவாசிக்கிறானோ, அவர் மீது யார் நம்பிக்கையாக இருக்கிறானோ, அவனுக்கு அந்த தேவநீதி கிடைக்கிறது. அந்த தேவநீதி அவனிடத்துல வரும் பொழுது அவனிடத்தில் அங்கு கிருபை பெறுகிறது. அந்த கிருபை அவனை காப்பதாக இருக்கிறது. யோவான் 3:16 இதைத்தான் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ, அது இந்த எவனோன்ற வார்த்தை ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும். நம்ம எவனோ யாரா இருந்தாலும் சரி அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு தான் அந்த ரட்சிப்பு. இவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். புலம்பல் 3:22-23 நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால் நாம் நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை அவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள் உண்மை பெரிதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, நம்முடைய சுயநீதிகளினால் அல்ல. ஒவ்வொரு நாள் காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதனால் தான் காலைதோறும் ஆண்டவரை தேடும் பொழுது அவனுடைய புதிய கிருபையால் நிரப்பப்படும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னைக்குமே கிருபை கொடுங்க என்னன்னாக்க ஆண்டவரே என்னை அழிவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று அர்த்தம். கிருபை கொடுங்க என்னன்னாக்க இயேசு கிறிஸ்துவே இன்னும் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று அர்த்தம். சோ கிருபை என்பது ஏதோ சற்று ஒரு மெட்டீரியலாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு அன்மெரிட்டட் ஃபேவரா மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிருபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆழ் தத்துவம் உடையது கிருபை. இந்த கிருபைக்குள்ளாக இந்த பேழைக்குள்ளாக யாரெல்லாம் கடந்து வர்றோமோ அவர்கள் அன்றைக்கு அந்த அழிவிலிருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஃப்ளட் ஆகி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து காக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம இடத்துல என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களை இன்னும் அதிகமாக மனம் திரும்பி ஆண்டவருடைய இன்னும் அதிகமான கிருபையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டுமோ. ஏன்னா அவர் நமக்குள்ளே அதிகரிக்கத்தான், அவர் நமக்குள்ளே வளரத்தான் என்ன நடக்கும் அப்படின்னாக்க இந்த கிருபை பெருகத்தான் நாம் என்பது ஒளிந்து அவர் என்பது நமக்குள்ள வெளிப்படும். இந்த சுயம் நாம் அனைத்தும் உடைக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் நமக்குள்ள பெருக வேண்டும். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன், அதிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்படும் பொழுது நமக்கு உண்டான எல்லா பாவ காரியங்களும், எல்லா விதமான ஓல்டு சின்ஃபுல் நேச்சரும், எல்லா விதமான தீங்கும் அறையப்பட்டாயிற்று. இனி நாம் பிழைத்திருப்ப யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? யார் நமக்குள்ள பிழைத்திருக்கிற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை தாழ்த்தும் இந்த நேரத்திலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நோவாவுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களிலே அன்றைக்கு தயவு கிடைத்தது ஆண்டவரே. ஒரு மனிதன் கர்த்தாவே அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை பெறும் பொழுது கர்த்தாவே அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது நாங்கள் கண்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரே ஒரு விதமான ட்ரீ அப்பா, அந்த கோஃபர் ட்ரீ மாத்திரமே ஆண்டவரே அப்பா அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல அதைத்தான் அவனுக்கு கொடுத்தேன் கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அந்த கிருபையாகிய பெட்டகமாக இயேசு கிறிஸ்துவே திகழ்கிறார்.
கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, வேற எந்த உட்டும் கொடுக்கப்படல, எந்த ஒரு வாயிலும் கிடையாது, ஒரே ஒரு வாயில், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோவான் 14:6 சொன்ன பிரகாரம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஐயா, கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு இன்றைக்கு அதிகமாக தேவையப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு அன்மெரிட்டட் ஃபேவராக நாங்கள் ஆண்டவரே கிருபை நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இன்றைய தினத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம் ஆண்டவரே, அப்பா, அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடியதான இந்த பெட்டகம், ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே பெட்டகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த பெட்டகத்திற்குள்ளாக நாங்கள் ஓடோடி கடந்து வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே அப்பா, யோவான் 3:16 சொன்ன பிரகாரம் அப்பா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு ஆண்டவரே கொடுத்தார் அல்லவா, அவரை மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்தோம் அப்பா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்காக நீர் எங்களுக்காய் தந்தருளப்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மில் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் நோவாவை நீதிமானாக கண்டீர் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீதி என்பது ஆண்டவரே உம்மை விசுவாசிப்பது தான் நீதி அப்பா. நாங்கள் 1000 நன்மைகள் செய்தாலும் அது நீதியாக விளங்காது கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சோதரம் ஆதியாகும் 15:6 பிரகாரமாக நீர் அதை அவனுக்கு ஆண்டவர் நீதியாக கிரெடிட் பண்ணிருந்தப்பா. அவனுடைய விசுவாசத்தை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தாவே, அவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை நீதியாக அவனுக்கு கிரெடிட் பண்ணிரு கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் உண்மை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நீதியாக கிரெடிட் பண்ணுங்கப்பா. ஒருவேளை விசுவாசத்தில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீர் பெருக பண்ணும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளும் புறம் நாங்கள் கீழ்பூச பண்ணப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா, உம்மால் நிரப்பப்படட்டும் ஒவ்வொரு வேளையிலும். ஆவியானவரே, உம்மால் நிரப்பப்படட்டும் நாங்கள் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களில் வாசமாக இருந்து நடத்துங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பேரில் எப்போதும் இருப்பதாக ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் தேகங்கள் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்தாவினுடைய வல்லமினாலும் கர்த்தர் எங்களை எப்படியாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. உம்முடைய கவனத்தை நாங்கள் மீறி நடக்காதபடிக்கு, உம்முடைய வார்த்தைகளின்படி எப்படி நோவா இப்படி அந்தபடியே செய்தார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே, அப்படியே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அசிமுலேட் பண்ணி உம்முடைய வார்த்தையின்படியாக அப்படியே நாங்கள் செய்து முடிக்க நீர் எங்களுக்கு கருவை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் அற்புத அடையாளங்கள் உண்டு கர்த்தாவே. ஒரே ஒரு நாமம் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்பா அதிகாரம் உடைய வானத்தின் ஆண்டவரே, வானத்தின் மேலும் பூமியின் கீழும் ஆண்டவரே ஒரே ஒரு நாமம் ஆண்டவரே அருளப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குடைய நாமமே. அந்த நாமத்துல தான் ஆண்டவரே மன்னிப்பு, அந்த நாமத்துல தான் விடுதலை, அந்த நாமத்துல தான் சுகம், அந்த நாமத்துல தான் எல்லாமே இருக்கிறது கர்த்தாவே. அந்த ஒரே ஒரு நாமத்தை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். அந்த ஒரே ஒரு நாமத்தை நாங்கள் ஆண்டவரை அடைந்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தேவையெல்லாம் செஞ்சு தரலுங்க கர்த்தாவே. எதிலெல்லாம் நாங்கள் ஆண்டவரை குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களால முடியாது சுவாமி, எங்களால முடியாதப்பா. உங்களுடைய கிருபையினால தான் முடியும்ப்பா, உம்மால் தான் முடியும் ஆண்டவரே. அப்பா, சோதரம் ஆண்டு நாங்கள் என்பது மறைந்து அழிந்து செத்து போகட்டும். கர்த்தரே எங்களுக்குள் பிழைத்திருப்பீராக, கர்த்தரே எங்களுக்குள் பிழைத்திருப்பீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீரே அந்த கிருபை ஐயா, நீரே எங்களில் இருந்து வாசம் பண்ணும், எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், தேவை அனைத்தும் சந்தித்தள்ளும். உடைய நாமத்துக்கே துதிக மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ள சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே.